சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ மகரம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்துல 10வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார். மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். மகரம் பாருங்க, ஒரு சரராசி, ஒரு பெண் ராசி, அது ஒரு நில ராசி. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள், அதாவது சகலகலா வல்லவர்கள் இந்த ராசிக்காரர்கள். நுணுக்கமான அறிவுடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். முதிர்ந்த அனுபவ ஞானம் உடையவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள். அதே போல ஆடம்பரத்தை அதிகமாக விரும்ப மாட்டார்கள். எளிமையாக வாழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சுய திறமை உடையவர்கள், சுய தொழில் யோகம் உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதே போல சிக்கனமானவர்கள், தளராத விடாமுயற்சி உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், அதே போல குறிக்கோள் உடையவர்கள், நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். சேவை மனப்பான்மைங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல மகர ராசிக்காரர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள், ஆழமான நினைவாற்றல் உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். சரி, மகர ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி என்னைக்குமே பாருங்க ஆகாத ராசி. அந்த ராசிக்காரர்களால தான் உங்களுக்கு துரோகம் நடக்கலாம், ஏமாற்றம் நடக்கலாம், வாழ்க்கையில இழப்புகள் நடக்கலாம், வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரலாம். அப்ப ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி என்னைக்கும் ஆகாது. இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு 6வது ராசி பாருங்க மிதுன ராசி, 8வது ராசி சிம்ம ராசி. இப்ப நீங்க மகரத்திலிருந்து எண்ணீங்கன்னா மிதுனம் 6வது ராசியா வரும். அந்த மிதுனத்திலிருந்து மகரத்தை எண்ணுங்க 8வது ராசியா வரும். அதே போல மகரத்திலிருந்து நீங்க சிம்ம ராசியை எண்ணி பாருங்க 8வது ராசி. அந்த சிம்மத்திலிருந்து மகரத்தை எண்ணி பாருங்க 6வது ராசியா வரும். அப்ப இந்த 6, 8 தொடர்பு பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. இந்த சஷ்டாஷ்டகம் அஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறது பாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது. அப்ப மகர ராசிக்காரர்கள் என்னைக்குமே மிதுன ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும், ஒரு வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு நண்பராக இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்கிறது 6வது ராசியால இருக்காது. அதே போல மகர ராசிக்காரர்கள் இந்த 8வது ராசி சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட எவ்வளவுதான் இணக்கமாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு துரோகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, ஒரு நண்பராக இருந்தாலும், ஒரு வாழ்க்கை துணைவாக இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையுமே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6வது ராசி 8வது ராசி ஏன் ஆகாது அப்படின்னா, அந்த 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் கொடுமையானவை. 6ஆம் இட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் இடம் கடன், நோய், வழக்கு, எதிரிகள், எதிர்ப்பு, போட்டி, அதே போல சிறைச்சாலை, தவறான திட்டம், தவறான முடிவு, இதெல்லாம் சொல்றது 6ஆம் இடம். அப்ப ஒரு ராசிக்கு 6வது ராசி என்னைக்குமே முன்னேற்றத்தை தராது. ஏன்னா 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் கஷ்டமானவை. அதே போல 6ஆம் இடம், ஒரு ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் முழு மறைவு ஸ்தானங்கள். அப்ப 6வது ராசியை தவிர்ப்பது நல்லது. அதே போல 8ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் அதை விட கொடுமையான ஆதிபத்தியங்கள். தீராத நோய், தீராத விவகாரம், தீராத பிரச்சனை, அதே போல வில்லங்கம், கோர்ட்டு கேஸ், விபத்து, தற்கொலை, கொலை, விஷம், இதை பத்தி சொல்றது 8ஆம் இடம். அப்ப ஒரு ராசிக்கு 8வது ராசி என்னைக்குமே ஆகாதுங்க. அந்த 8வது ராசிக்காரர்களால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது. அப்ப மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பாருங்க மிதுன ராசிக்காரர்களை தவிர்ப்பதும் நல்லது. அதே போல சிம்ம ராசிக்காரர்கிட்ட இருந்து விலகி இருப்பதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். திருமண பொருத்தத்துல மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 4 ராசிகள் எப்போதுமே சிறப்பு தராது. அந்த 4 ராசிகள் என்ன? ஒரு ராசிக்கு 3வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி, 11வது ராசி. இந்த ராசிக்காரர்களால வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காதுங்க. திருமண பந்தத்துல, இந்த திருமண பொருத்தத்துல முக்கியமா 3வது ராசி 11வது ராசியை தவிர்ப்பதும் நல்லது. வாழ்க்கையில நீங்க வேணா அனுபவத்துல பாருங்க, ஒரு ராசிக்கு 3வது ராசி திருமணம் செஞ்சு வாழ்க்கையில பல போராட்டங்களை பார்ப்பாங்க. நிறைய பேர் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்திருக்கக்கூடிய ஜாதெல்லாம் பாருங்க, அது 3வது ராசியா இருக்கும், இல்லைன்னா ஒரு ராசிக்கு 11வது ராசியா இருக்கும். அப்ப மகர ராசிக்காரர்கள் 3வது ராசியான பாருங்க மீன ராசிக்காரர்களை திருமண பொருத்தத்துல தவிர்ப்பது நல்லது. இந்த 3வது ராசிக்காரர்களால வாழ்க்கையில ஒரு ஏற்றங்கிறது இருக்காது.
அதே போல 11வது ராசி மகர ராசிக்காரர்களுக்கு 11வது ராசி விருச்சக ராசி. அப்ப திருமண பொருத்தத்துல மகர ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது நல்லது. பாருங்க, மீன ராசியை நான் திருமணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்துல மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குருவ சுக்கிரனும் இருக்கணும். இல்லைன்னா நீங்க விருச்சக ராசிக்காரர்களை திருமணம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்துல மகர ராசிக்காரர்களுக்கு விருச்சகத்துல குருவ சுக்கிரனும் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ராசிக்காரர்களை நீங்க திருமணம் செய்யலாம். அதே போல 6வது ராசியை திருமணம் செய்யணும்னாலும் உங்களுக்கு பிறப்பு காலத்துல 6ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனும் இருந்தால் 6வது ராசியை திருமணம் செய்யலாம். அதே போல 8வது ராசியை திருமணம் செஞ்சு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிறப்பு காலத்துல மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனும் இருந்து அது ராசியாக வரும் பட்சத்துல அந்த ராசிக்காரர்களை நீங்க திருமணம் செய்வதனால பெரிய ஒரு கஷ்டங்கள்ங்கிறது இருக்காது. மொத்தத்துல பாருங்க, மகர ராசிக்காரர்கள் இந்த 3வது ராசியான மீன ராசி, 6வது ராசியான மிதுன ராசி, 8வது ராசியான சிம்ம ராசி, 11வது ராசியான விருச்சக ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு ராசிக்கு பாருங்க, 6வது ராசி 8வது ராசி என்னைக்கு பொருத்தம் வராதோ அந்த ராசி எப்படி உங்களுக்கு பகை ராசியா இருக்கிறதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துக்கு பாருங்க ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு. அந்த ஆகாத நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது. இப்ப மகர ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்குள்ள இருக்கு. சரி, இப்ப உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், உத்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல திருவோண நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருந்தா அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், பூரம் நட்சத்திரம், உத்தரம் 1ஆம் பாதம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல உத்திராட நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்கிறார், மகர ராசியில பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம், பூரம் நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல ஒரு ஆண் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க பரணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், சதய நட்சத்திரம் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல ஒரு ஆண் அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதம் மகர ராசியில பிறந்திருந்தால் அவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம், பூசம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல ஆகாத ராசி, ஆகாத நட்சத்திரத்தை தவிர்ப்பது சால சிறந்தது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.